இந்த விளையாட்டுக்கு நீங்கள் அடிமையாகலாம். இதில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது. பொறுப்புடன் உங்கள் அபாயத்தை அறிந்து விளையாட. Hi guys, this is Sublesh. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு புது விஷயம் அவுட்டோர் வீலாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீலாக் வெளியே வர்றது. இன்னைக்கு வந்துட்டு நம்ம புதுசா வந்துட்டு ஒரு கேம் ஒன்று ஆட போறோம். நிறைய பேர் தெரியும், பட் ஆடி இருக்க மாட்டாங்க. இது நாங்கள் கொஞ்சம் ரெகுலரா ஆடுவோம். சரி, அங்கேருந்து ஒரு வீலாக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம என் வண்டி கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இவனை கொண்டு போய் சர்வீஸ் விட்டுட்டு ஃப்ரெண்டோட அப்படியே ஒரு கேம் முடிச்சுட்டு சர்வீஸ் சரியாயிடுச்சுன்னா வண்டியை கொண்டு வந்துடலாம். பட் என்ன ஒரு சிக்கல்னா, வண்டி போயிடும் நம்புறேன். இப்போ வரைக்கும் நல்லாவே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த முடி வெட்ட போகும்போது தான் வந்துட்டு முடி கரெக்டா இருக்கும். அன்னைக்குதான் நமக்கு அழகா தெரியும். புது போன் வாங்க போகும்போது தான் நம்மளுடைய பழைய போன் வந்துட்டு நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு சர்வீஸ் விட போறோம்னு தெரிஞ்சே இவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. என்ன கேம்னு போக போக நான் ரிவீல் பண்றேன். தம்ப்நெயில் பார்த்துன்னா பார்த்துருப்பீங்க. சரி, பரவாயில்ல, சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. ஹை கைஸ், வந்துட்டோம். இதுதான் ஸ்பாட். நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த கேம் தான் ஆட போறோம். ஆஹா, அண்ணன் அழகா செட் பண்ணி வச்சுட்டாரு. நாங்கள் ஆடுற கேம் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்னூக்கர்ஸ். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃபோனில் பார்த்ததுலாம் வந்துட்டு 8 பால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் பார்த்துருப்பீங்க. சாலிட்ஸு, ஸ்ட்ரைப்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்னூக்கர்ஸு. இதோட ரூல்ஸ் எனக்கே பெருசாக தெரியாது. நான் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் எனக்கு கைட் பண்ணுவான், அவன் தான் எனக்கு சொல்லுவான். இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்ல மாட்டேன். சார்ஜ் ஆகுதா இல்லையா, சார்ஜ் ஆகிருச்சா அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இண்டிகேஷன் வந்துட்டு பேர் ஆயிடுச்சா இல்லையான்னு தான் காமிக்கிறதே தவிர சார்ஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு காமிக்கல. எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காமிக்கல. அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. என்னடா பயங்கரமாக ஆடுறான். ரெட் பால்லாம் வந்துட்டு 1 பாயிண்ட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த எல்லோ பால் வந்துட்டு 2, அதுக்கப்புறம் மச்சான் கிரீன் வந்து 3 பாயிண்ட்டு, ப்ரௌன் வந்து 4 பாயிண்ட்டு, அப்புறம் ப்ளூ வந்து 5 பாயிண்ட்டு, பிங்க் 6, பிளாக் 7. ஸோ நீங்கள் வந்துட்டு ரெட் பால் இருக்கிற வரைக்கும் ரெட் பால் 1, கலர் பால் 1, ரெட் பால் 1, கலர் பால் 1 இப்படிதான் போடும். ரெட் பால் காலி ஆயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்டிங் ஆர்டரில் நீங்கள் போடணும். இப்படி போட்டால் ஃபவுல். நான் எப்படி ஃபவுல் பண்ணணும்னு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த பொரோட்டா கடையில் மாதிரி எனக்கு தெரியாமல் ஏற்றினதுலாம் பேசாமல் இந்த பக்கம் ரெக்கார்டிங் போட்டுறவா. பை த வே, வண்டி சர்வீஸ் விட்டாச்சு கைஸ். நம்ம நினச்ச மாதிரியே அவன் மவுண்ட் ரோட்லேயே நின்றுட்டான். பாதியிலே கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்துட்டு அந்த அண்ணா கிட்டே இப்போ கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது போட்ட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, ஏமாத்திட்டான் நம்மள. ஒரு வீடியோ இருக்குது. அப்போ நீ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல என் சேனல் இன்னும் பாத்துறீங்களா? எதிரிகள் எங்கேயோ இல்லை, பக்கத்துல தான் இருக்காங்க. நம்ம தான் பண்ணல. வீடியோ பார்க்குற நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இந்த தொண்டையில் ஆபரேஷன் இந்த சவுண்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். அவன் திசை திருப்பிட்டான் என்ன. இந்த கேம் பார்த்துட்டு எப்படி விளையாடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை தவிர்த்து நீங்க எப்படி வேணா விளையாடுங்க. லவ்லி. என்னை தவிர இவன் சூப்பரா ஆடுறான்டா. இவனை கூப்பிடாதீங்கடா, அதுக்கு எடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்க்கறதுக்கு ஜெம்ஸ் பாக்கெட் வந்து தெரியாம ஏதோ கீழே கொட்டின மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா கைஸ், இப்படிலாம் ட்ரிக் ஷாட் ஆடுவேன். இல்ல, நான் எய்ம் பண்ணேன். ஏதோ ஒரு பாக்கெட்ல போகுது. நான் எந்த பாக்கெட்டுன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். களம் 8ல விஷால் வந்துட்டு 1ஆம் நம்பர்ல போட்டு பழகுறாங்க. அவரை வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்ச அப்புறம் இவன் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான். ரெக்கார்டு வீடியோ ஆஃப் பண்ணு. ஸோ இப்போ ரெட் பால்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் எல்லோ, கிரீன், ப்ரௌன், ப்ளூ, பிங்க் அண்ட் பிளாக் இந்த ஆர்டர்ல நீங்க போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கேற்ற சன்மானம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய மனசு வந்துட்டு மைக்கு மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கு. எடிட்ல உட்காரும் போது தான் தெரியும் உண்மை படமா இருக்க போகுது. இது என்ன ஷாட்ரா இது? பால் மேல எல்லாம் போய் அடிக்கலாம்.
தெரியலையே, நாங்கங்கிறதுனால இவ்வளவு நேரம் போகுது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துகிட்டு இருக்கான். ஒயிட் பால் வந்து ஃபவுல் ஆக போகுதுன்ட்டு என் உள் மனசு சொல்லுது. சொன்ன மாதிரியே ஃபவுல். என் உள் மனசு சொல்லி இது நடந்துருச்சு. இன்னொரு விஷயம் அங்க நடக்க போகுதோன்ட்டு எனக்கு தோணுது. எனக்கு இந்த மைக்கு மேல சந்தேகமா இருக்கு. இன்னும் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றோம். ரெட் கலர் எரியுதா? எரியல. இப்பதான் எரியுது. காட்டே. இவன் இவ்வளவு நேரம் பேசினது ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனா என் பக்கத்துல இருந்து பேசினா கேட்கும். ஒரே ஒரு பால் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நம்மதான் வின்னு. சார்ஜ் இல்லையோ, இதுதான் கைஸ் இதுல பிரச்சனைன்னு நான் சொன்னேன். சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதை நான் பேர் பண்ணிட்டு கொண்டு வரேன். மைக்கு சார்ஜ் காரணமாக இந்த வீடியோ நாங்கள் இப்போதைக்கு முடிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்தோட டிஸ்கிரிப்ஷன், லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லொக்கேஷனை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். வந்து நீங்க வேணா விளையாடுங்க. பர் ஹவருக்கு வந்து 150. சென்னையில எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கே லெவல் பட்ஜெட் தான். பர் ஹவருக்கு 150. நாங்க வந்துட்டு 1 hour ஆடுறோம். இவரோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. மைக் வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னா நான் கண்டினியூ பண்றேன். அது இல்லை அப்படின்னா மைக் செத்துட்டான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வீடியோ இருந்ததுன்னா அது இவன் தான் காப்பு. இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். பை பாய். See you later. Bye bye.